So hey everyone, Ocarina Sai. So இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு Naruto Verse-ல வர 12 most powerful eyes or dojutsus பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லைக் அதோட யூசர்ஸ் யாரு, அதோட அபிலிட்டிஸ் என்ன, அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கிளியர் அண்ட் எக்ஸாக்டா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஊச்சியா லவர்ஸ்க்கு ஒரு சின்ன வார்னிங். அது என்னதுன்னா, ஷாரிங்கான் வந்து இந்த பவர் லிஸ்ட்ல டாப் 5ல கூட வர மாட்டேங்குது. ஸோ அதனால ஊச்சியா மெம்பர்ஸ் மாதிரி பேஷன்ஸ் யூஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நருட்டோ ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைம் டு டைம் டீட்டெயில்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஏன்னா கீப் வாட்சிங். நம்பர் 12 பியாக்குகான். பியாக்குகான் வந்து 12th பிளேஸ்ல இருக்கிறதுக்கு காரணம் என்னதுன்னா, இது வந்து ஹியூகோ கிளான் மெம்பர்ஸ் பிறக்கும் போது பை டிஃபால்ட்டாகவே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் சம்திங் தட் நீட்ஸ் டு பி அவேக்கன். அண்ட் ஆல்சோ இதோட ரைவல் ஷாரிங்கானை கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்கில் செட்ஸும் கொஞ்சம் பேசிக் தான். பியாக்குகான் வந்து தன்னோட யூசருக்கு 2 ஸ்கில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்கில் என்னதுன்னா, நார்மல் ஹியூமன்ஸோட கம்பேரிசனில் லாங் டிஸ்டன்ஸாக என்ன நடக்குதுன்னு ஈஸியாக பார்க்குற அபிலிட்டி வந்து தான் யூசருக்கு ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் செகண்டரி ஸ்கில் என்னதுன்னா, முன்னாடி இருக்க அப்போனன்ட்டோட பாடியில் சக்கரா நெட்வொர்க் அண்ட் அதில் நடக்கிற சேஞ்சஸையும் ஈஸியாக பார்க்குற அபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இந்த சேம் அபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் நெஜி டியூனிங் எக்ஸாம் நடக்கும்போது நம்ம நருட்டோட சக்கரா பாயிண்ட்ஸை பிளாக் பண்ணியிருப்பான். அண்ட் இந்த 12th பிளேஸில் வைக்கிற இன்னொரு சீரியஸான காரணம் என்னதுன்னா, நருட்டோவில் நம்ம பியாக்குகானை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது வந்து 360 டிகிரி வியூ தான் யூசருக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் லேட்டர் நம்ம தம்பி நெஜியே இதோட பொய்யை வந்து போட்டு உடச்சிருவான் பை சேயிங் இது வந்து 360 டிகிரி வியூ இல்லை, 359 டிகிரி வியூ தான் ப்ரொவைட் பண்ணுது. ஏன்னா இதோட யூசரால் தன் கழுத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு எக்ஸாக்டாக பார்க்க முடியாது. ஸோ அதனால் அங்கே யாராவது அட்டாக் பண்ணால் சோலி முடிஞ்சு போகும். நம்பர் 11 தென்செகான். தென்செகான் வந்து பேசிக்கலாக ஒட்சுசுகி கிளான் அண்ட் யூகோ கிளானோட சக்கர காம்பினேஷனோட ஃபைனல் அவுட்புட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். ஏன்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் தொனேரின்னு சொல்லப்படுற ஒரு அப்போனன்ட் கிட்ட தான் பார்த்துருந்தோம், ஹூ வாஸ் ட்ரைங் டு மேரி ஹினாட்டா பை ஃபோர்ஸ். இப்போ நான் இதை சொன்னோடனே நான் யாரை பற்றி பேசிட்டு இருக்கேன், எந்த ஐஸை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னு எக்ஸாக்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐஸை பற்றி நருட்டோ சீரீஸில் வந்து பெருசாக ஒன்றும் ரிவீல் பண்ணலனாலும் இந்த ஐஸ் வந்து தொனேரிக்கு சில சீரியஸான அபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணிச்சு. லைக் சாக்ரா மோட், அப்புறம் பேட்டில் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் அபிலிட்டி, கிராவிட்டி மேனிபுலேஷன் எக்ஸெட்ரா. பட் ஸ்டில் இதை 11th பிளேஸில் வைக்கிறதுக்கு காரணம் என்னதுன்னா, இந்த ஐஸ் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நருட்டோ த லாஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு மூவியில் தான் காட்டினாங்க. அதுக்கப்புறம் இட் வாஸ் நெவர் ஷோன் அகேன். நம்பர் 10 கெட்சுருகான். கெட்சுருகான் வந்து ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான கெக்கேகென்கா யூனிக் டு தி சினோய்கே கிளான். இந்த ஐஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக நருட்டோ ஷிப்புடனோட எண்டிங்கில் ஆர் டு பி ப்ரிசைஸ் ஆஃப்டர் தி 4th பீரியட் நிஞ்சா வார் வந்து நம்ம நருட்டோ சீரீஸில் பார்த்தோம். இந்த ஐஸ் வந்து தன்னோட யூசருக்கு சில சீரியஸான அபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது. லைக் ஃபர்ஸ்ட் கென்ஜுட்சு கிரியேஷன். அண்ட் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தி ஆவரேஜ் கென்ஜுட்சு கிரியேஷன் அபிலிட்டி. இந்த கெட்சுருகானோட கென்ஜுட்சு கிரியேஷன் அபிலிட்டி வந்து ஷாரிங்கானோட கென்ஜுட்சு கிரியேஷன் அபிலிட்டி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் கிராஸ் பண்ணுது. ஸோ இந்த கெட்சுருகானையும் ஷாரிங்கானையும் கம்பேர் பண்ணும்போது கெட்சுருகான் வந்து டெஃபினட்டாக ஷாரிங்கானை கென்ஜுட்சு கிரியேஷன் ஸ்டைலில் வந்து ஓவர் பவர் பண்ணிடும். அண்ட் செகண்ட் அபிலிட்டி என்னதுன்னா பிளட் மேனிபுலேஷன். இந்த டெக்னிக்னால கெட்சுருகான் யூசருக்கு பிளட்ல இருக்க ஐரனை வந்து கண்ட்ரோல் பண்ற அபிலிட்டி கிடைக்குது. ஸோ அதனால பிளட்ல இருந்து வெப்பன்ஸ் கிரியேட் பண்றது, ப்ரொஜெக்டைல்ஸ் கிரியேட் பண்றது, அப்புறம் தான் அப்போனன்ட்டோட உடம்புல இருந்து பிளட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுக்கிறது, அந்த மாதிரி அபிலிட்டிஸ். ஸோ இஃப் நீங்கள் ஒரு கெட்சுருகான் யூசர் கூட சண்டை போடும்போது உங்கள் உடம்புல ஒரு சின்ன கீரல் பட்டால் கூட அதுலேருந்து ரத்தம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க. அண்ட் உங்கள் வம்சத்துலேருந்து கிடைச்ச ரத்தத்தை வச்சு உங்கள் வம்சத்தை ஃபுல்லாக முடிச்சு விட்டுருவாங்க. பட் ஸ்டில் சாஸ்கே வந்து ஒரு கெட்சுருகான் யூசர் கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பான். ஸோ 10th பிளேஸ் ஃபார் இட். நம்பர் 9 ஜோகான். ஜோகானை வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்மளோட போருட்டோ சீரீஸில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் லக்கிலி இதோட யூசரும் நம்மளோட போருட்டோ தான். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஜோகானை வந்து பியூர் ஐன்னு கூட சொல்லுவாங்க, விச் இஸ் மென்ட் டு கைட் த ஃபியூச்சர். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஐஸ் வந்து நம்ம போருட்டோக்கு 4 சீரியஸான அபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணிச்சு. லைக் ஃபர்ஸ்ட், ஒரு டிமென்ஷனல் போர்ட்டல் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அது எப்போ எங்கே ஓப்பன் ஆக போகுதுன்னு நம்ம போருட்டோவால் ஈஸியாக அதை டிடெக்ட் பண்ண முடியும். தென் செகண்ட், அம்மா ஹினாட்டாவோட பியாக்குகான் மாதிரியும் முன்னாடி இருக்க அப்போனன்ட்டோட சாக்ரா நெட்வொர்க், அந்த சாக்ரா நெட்வொர்க்கில் நடக்கிற சேஞ்சஸ், அதில் நடக்கிற ஃப்ளோவை ஈஸியாக டிடெக்ட் பண்ணி அதை அட்டாக் பண்ண முடியும். தென் தேர்ட் அபிலிட்டி வந்து கொஞ்சம் இன்னும் சீரியஸாக இருக்குது. அது என்னதுன்னா, ஒரு ஒட்சுசுகி மெம்பர் வந்து ஒரு வேற டைமென்ஷன் ஒளிஞ்சிருந்தாலோ இல்லை க்ளோவிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒளிஞ்சிருந்தாலோ அவங்க எங்கே இருக்காங்கன்னா அதை ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த் அபிலிட்டி வந்து போருட்டோட காம்பேட் அபிலிட்டி அண்ட் அதோட காம்பேட் இன்ஸ்டிங்கை வந்து வேற லெவலில் என்ஹான்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ ஓப்பனாக சொல்ல போனோம்னா, இஃப் போருட்டோ சீரீஸை வந்து இன்னும் கொஞ்சம் அனிமேட் பண்ணாங்க, ஃபர்தராக அனிமேட் பண்ணாங்கன்னா இந்த 4 அபிலிட்டிஸாக இன்னும் கூலாக யூஸ் ஆகிறத நம்ம ஃபியூச்சரில் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்பர் 8 ரென்மாருஸ் கெக்கேகென்காய். இந்த கெக்கேகென்காயை ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நம்ம நருட்டோ கிளாசிக் சீரீஸோட ஒரு ஃபில்லர் எபிசோடில் தான் காட்டியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு இன் பர்டிகுலர் எந்த ஒரு அஃபிஷியல் நேமும் கிடைக்காதனால தான் இதை ரென்மாருஸ் கெக்கேகென்காய்னு சொல்கிறோம். இந்த கெக்கேகென்காய் வந்து ரென்மாருக்கு சில அமேசிங்கான, அதுலேயும் இன் பர்டிகுலர் ஒரு ரொம்பவே
டேஞ்சரஸான அபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணிச்சு. லைக் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ட் அண்ட் எக்ஸ்ரே விஷன், செகண்ட் சக்ரா டிடெக்ஷன், தேர்ட் கென்ஜுட்சு டிடெக்ஷன், ஃபோர்த் கென்ஜுட்சு கிரியேஷன், ஃபிஃப்த் vision sharing just like pain, then sixth the dangerous one லைஃப் ஃபோர்ஸ் டிடெக்ஷன். இதனால உங்க முன்னாடி இருக்க அப்போனன்ட் வந்து இறந்த மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க உள்ள லைஃப் ஃபோர்ஸ் மிச்சம் இருக்கா இல்லையான்னு அவங்களால டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ உங்க கையில மாட்டினா 100% கில் கேரண்டி. நம்பர் 7 ஷாரிங்கான். ஷாரிங்கான் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைட் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஐஸ் இன் த ஹோல் நருட்டோவர்ஸ். ஏன்னா அன்லைக் பியாக்குகான், உச்சியா கிளான் மெம்பர்ஸுங்க ஷாரிங்கான் கூட பை பர்த்தாவே பிறந்திருந்தாலும் பை பர்த்தா அவங்களால ஷாரிங்கானை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும், விச் ஆர் மென்டல் trauma, depression and mental instability. And these are the reason நீங்க ஒரு உச்சியாவா இருந்தாலும் உங்களால டெஃபினட்டா ஷாரிங்கானை ஆக்டிவேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒன்றும் கேரண்டி இல்லை. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஷாரிங்கான்ல டோட்டலாக 3 டைப்ஸ் இருக்கு. அண்ட் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தி மாங்கேக்கியோ ஷாரிங்கான் அண்ட் தி இட்டர்னல் மாங்கேக்கியோ ஷாரிங்கான் பிகாஸ் தோஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த 3 டைப் என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 டோமோய், செகண்ட் வந்து 2 டோமோய், தேர்ட் வந்து 3 டோமோய். ஸோ பேசிக்கலாக உங்கள் ஷாரிங்கான்ல டோமோய்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக உங்கள் ஷாரிங்கான் மேலே இருக்கிற உங்கள் கண்ட்ரோல் அண்ட் அதை யூஸ் பண்ணுற கேப்பபிலிட்டி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும், மேக்கிங் யூ அ ப்ரோ ஃப்ரம் பீயிங் அ நூ. அண்ட் ஓப்பனாக சொல்லணும்னா இந்த ஷாரிங்கான் வந்து எல்லா யூசர்ஸ்க்குமே 2 பேசிக் எபிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்சைட் விச் இஸ் ஸ்லோ மோஷன் விஷன் வித் காப்பிங் டெக்னிக், அண்ட் செகண்ட் வந்து கென்ஜுட்சு த ஹிப்னோசிஸ். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி சொல்ல போனோம்னா எல்லா யூசர்ஸ்க்கும் 2 பேசிக் எபிலிட்டி காமனாக ப்ரொவைட் பண்ணாலும் எல்லா யூசர்ஸ்க்குமே ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் பண்ணுற வேரி பண்ணுற பவர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது, மேக்கிங் இட் த ஐஸ் ஆஃப் யூனிக் எபிலிட்டிஸ். நம்பர் 6 மாங்கேக்கியோ ஷாரிங்கான். மாங்கேக்கியோ ஷாரிங்கான் வந்து பேசிக்கலாகவே ஷாரிங்கானோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன்னே சொல்லலாம், பட் தேர் டெஃபினெட்லி நாட் த சேம். ஏன்னா ஷாரிங்கானை கம்பேர் பண்ணும்போது மாங்கேக்கியோ ஷாரிங்கானை ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் டு ஆக்டிவேட் திஸ் ஈதர் யூ வில் ஹாவ் டு கில் சம்மன் வெரி க்ளோஸ் டு யூ ஆர் அட்லீஸ்ட் உங்கள் கண்ணு முன்னாடி அவங்கள சாகிறதையாச்சும் பார்த்தே ஆகணும், விச் மேக்ஸ் இட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் rarest eyes in the whole Naruto world. And ஷாரிங்கான மாதிரியே மாங்கேக்கியோ ஷாரிங்கானும் தன்னோட யூசர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணாலும் பவர் ஸ்கேலில் கம்பேர் பண்ணும்போது மாங்கேக்கியோ ஷாரிங்கான் இஸ் டெஃபினெட்லி ஆன் அ ஹையர் ஸ்கேல். அண்ட் மாங்கேக்கியோ ஷாரிங்கான் வந்து தன்னோட யூசர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பவர் ப்ரொவைட் பண்ணும்போது அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஒபிட்டோவை பார்த்தா அவனுக்கு வந்து ஸ்பேஸ் டைம் நிஞ்சுட்சு மேனிபுலேட் பண்ணுற கெப்பாசிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. while in the case of இட்டாச்சி அவனுக்கு வந்து பார்த்தா சூக்கியோமி த கென்ஜுட்சு, அப்புறம் ஆமாடெரஸ் த பிளாக் ஃப்ளேம் நிஞ்சுட்சு, அப்புறம் சூசானோ த ட்ரீம் ஆஃப் எவ்ரி உச்சியா வந்து ப்ரொவைட் பண்ணுது. பிகாஸ் இதெல்லாம் எதுக்கு பாசிபிள் ஆகுதுன்னா இட்டாச்சி கிட்ட கம்பேர் பண்ணும்போது 2 மாங்கேக்கியோ ஷாரிங்கான்ஸ் இருக்கு, while ஒபிட்டோவை கம்பேர் பண்ணும்போது ஒபிட்டோ கிட்ட ஒரே ஒரு ஷாரிங்கான் தான் இருக்கு, which makes it impossible for ஒபிட்டோ to summon a சூசானோ. அண்ட் இதோட இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் மாங்கேக்கியோ ஷாரிங்கானுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது, அண்ட் தட் இஸ் நீங்கள் இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் பெர்மனெண்ட்டாக பிளைண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்பர் 5 இட்டர்னல் மாங்கேக்கியோ ஷாரிங்கான். இந்த இட்டர்னல் மாங்கேக்கியோ ஷாரிங்கான் வந்து பேசிக்கலாகவே ஷாரிங்கானோட ஃபைனல் ஸ்டேஜ்னே சொல்லலாம். அண்ட் ஆஸ் த நேம் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ் அபவுட் இட், இந்த இட்டர்னல் மாங்கேக்கியோ ஷாரிங்கானை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் கண்டினியூஸ்லாம் வித்தவுட் எனி ட்ராபேக் யூஸ் பண்ணலாம். இந்த இட்டர்னல் மாங்கேக்கியோ ஷாரிங்கான் வந்து தன்னோட யூசருக்கு பர்ஃபெக்ட் சக்ரா கண்ட்ரோல் அண்ட் பர்ஃபெக்ட் சூசானோவை கிரியேட் பண்ணுற அபிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் ஐ டோன்ட் திங்க் பர்ஃபெக்ட் சூசானோனா என்னதுன்னு நான் ட்ரூ நருட்டோ ஃபேன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தேவை இருக்குன்னு. அண்ட் இந்த இட்டர்னல் மாங்கேக்கியோ ஷாரிங்கான் இவ்வளோ கூலாக இருந்தாலும் இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 2 ரொம்பவே வியர்டான க்ரைட்டீரியாவை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். அதில் ஃபர்ஸ்ட் என்னதுன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து யாரையாச்சோட ஷாரிங்கானை ரிமூவ் பண்ணி உங்கள் ஷாரிங்கான இடத்துல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அண்ட் செகண்ட் என்னதுன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஆல்ரெடி மாங்கேக்கியோ ஷாரிங்கான் இருக்கணும் in order to achieve the eternal மாங்கேக்கியோ ஷாரிங்கான். otherwise it's a waste. நம்பர் 4 ஈஷிகிஸ் டோஜுட்சு. ஈஷிகியோட இந்த ஐ டெக்னிக்கை நம்ம ஃபர்ஸ்ட்டாக போருட்டோ சீரீஸில் தான் பார்த்துருந்தோம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஐ டெக்னிக் ஈஷிகிக்கு 2 யூனிக்கான அபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுச்சு, இன் விச் ஃபர்ஸ்ட் இஸ் சுகுனா ஹிகுனா. ஸோ இந்த சுகுனா ஹிகுனா வந்து பேசிக்கலாக ஈஷிகிக்கு அவனையும் அண்ட் அவனுக்கு பிடிச்ச இன்ஆர்கானிக் ஆப்ஜெக்ட்ஸையும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி சைஸில் ஷ்ரிங்க் ஆர் என்லார்ஜ் பண்ணுற கெப்பாசிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு. அண்ட் அவனோட செகண்ட் அபிலிட்டி விச் இஸ் டைக்குகுத்தன். டைக்குகுத்தன் வந்து பேசிக்கலாக சுகுனா ஹிகுனாவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு அபிலிட்டி தான். ஏன்னா இதில் அவன் வந்து ஒரு டைம்லெஸ் டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணலாம், while டைம் டசன்ட் ஃப்ளோ. ஸோ அதை வந்து ஈஷிகி பேசிக்கலாக ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பனாக சொல்ல போனோம்னா சுகுனா ஹிகுனாவை யூஸ் பண்ணி ஷ்ரிங்க் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸை ஈஷிகி வந்து டைக்குகுத்தன்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் லேட்டர் ஆன் அவனுக்கு தேவையாக இருக்கும் போது he can use it as per his needs. அண்ட் இதை வந்து ஈஷிகிஸ் டோஜுட்சுன்னு எதுக்கு சொல்கிறோன்னா, ஏன்னா இந்த ஃபுல் போருட்டோ சீரீஸில் இந்த டோஜுட்ஸுக்கு அஃபிஷியலாக எந்த பேரும் கிடைக்கல. ஸோ அதனால ஈஷிகியோட பேசிஸாக இதை ஈஷிகிஸ் டோஜுட்சுன்னு சொல்கிறோம்.
நம்பர் 3 ரினேகான். ரினேகான் வந்து டைரக்டாகவே நருட்டோ வேர்ஸோட காட் த சேஜ் ஆஃப் 6 பார்த்து தான் ஷோகேஸ் பண்ணுது. ஏன்னா ரெனேகானை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் போத் ஊச்சிஹா அண்ட் செஞ்சுவோட சாக்ரா ஒரு டிஎன்ஏ வந்து ஒன்று சேர்க்கணும் அண்ட் தென் ஒன்லி ரெனேகான் கேன் பி ஆக்டிவேட்டட். ஃபுல் நருட்டோ வேர்ஸ்லேயே ரெனேகானை அஃபிஷியலாக அச்சீவ் பண்ணது வெறும் 2 பேர் தான், இன் விச் ஃபர்ஸ்ட் இஸ் மாதாரா. ஏன்னா மாதாரா வந்து ஹாஷிராமாவோட செல்ஸை தன் உடம்புல இம்ப்ளான்ட் பண்ணதுனால தான் அவனால் ரெனேகானை ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சது அண்ட் லேட்டர் ஆன் அதை வந்து நாகாட்டோக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி விட்டா ஃபார் ஹிஸ் ஃபியூச்சர் யூஸ். தென் த செகண்ட் இஸ் சாஸ்கே who got it straight from the god himself. ரெனேகான் வந்து ஷாரிங்கான் மாதிரியே தன்னோட யூசர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் அபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணும். லைக் இந்த கேஸ் ஆஃப் சாஸ்கே அவனால் பிளேஸ் ஸ்விட்சிங் நின்ஜுட்ஸை யூஸ் பண்ண முடியும். வைல் இஃப் யூ டாக் அபவுட் மாதரா அவனால் தன்னோட ரியல் டூப்ளிகேட்ஸை கிரியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸில் ஒரே நேரத்தில் அனுப்பி தன்னோட எனிமியை பேட்டலில் ஒரே நேரத்தில் எல்லா ஆங்கிள்லேயும் எல்லா டைமென்ஷன்லேருந்தையும் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு நின்ஜுட்ஸை ப்ரொவைட் பண்ணுச்சு. இவங்க 2 பேரும் அஃபிஷியலாக ரெனேகானை அச்சீவ் பண்ணியிருந்தாலும் ரெனேகானை ஃபுல் பொட்டென்ஷியலில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு காட்டினது நம்மளோட நாகாட்டோ தான். ஏன்னா நாகாட்டோ வந்து த சேஜ் ஆஃப் 6 பாத் மாதிரியே ஒரே நேரத்தில் 6 டிஃப்ரெண்ட் பவர்ஸை 6 டிஃப்ரெண்ட் பாடிஸ்க்கு த்ரூவாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் he is the one who gave us the legendary jutsu almighty push. நம்பர் 2 சென்ரிகான். இந்த சென்ரிகானை வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம போருட்டோ சீரீஸில் ஈடான்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு கிட்ட இருந்தால் காட்டியிருந்தாங்க. இந்த சென்ரிகான் வந்து ஈடாக்கு சில சீரியஸான அபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணிச்சு. லைக் ஃபர்ஸ்ட் ஈடாவால் சென்ரிகானை யூஸ் பண்ணி ரியாலிட்டியவே சேஞ்ச் பண்ண முடியும். தென் செகண்ட் இன்ஃபினைட் சுக்குவி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கென்ஜுட்ஸுவை கிரியேட் பண்ண முடியும், that too without using the moon. தென் தேர்ட் என்னதுன்னா பாஸ்ட் விஷன். இந்த பாஸ்ட் விஷனில் ஈடாவால் சென்ரிகானை யூஸ் பண்ணி ஈடாவோட கரண்ட் ஏஜ் எவ்வளோ இருக்கோ அந்த கரண்ட் ஏஜ் வர முன்னாடி இருக்க அப்போனன்ட்டோட பாஸ்ட்டை வந்து பார்க்க முடியும். ஸோ இன்ஸ்டன்ட்லி ஈடாவால் நீங்கள் பாஸ்ட்டில் ஒரு நல்ல பர்சனாக இருந்தீங்களா இல்லை ஒரு கெட்ட பர்சனாக இருந்தீங்களான்னு இன்ஸ்டண்ட்டாக ஜட்ஜ் பண்ண முடியும். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஃபுல் போருட்டோ சீரீஸில் ஈடாவோட சென்ரிகானோட ஃபுல் பொட்டன்ஷியலை இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லை. நம்பர் 1 ரெனே ஷாரிங்கான். இந்த ரெனே ஷாரிங்கானை நம்ம ஃபர்ஸ்ட்டாக 4th கிரேட் நிஞ்சா வார் டைமில் தான் பார்த்துருந்தோம். அண்ட் டு பி ஓப்பன் இந்த ரெனே ஷாரிங்கான் தான் போத் ரெனேகான் அண்ட் ஷாரிங்கானோட மதர்னே சொல்லலாம். பட் த ப்ராப்ளம் இஸ் இந்த ரெனே ஷாரிங்கானை ஆக்டிவேட் பண்ணுறது வெறும் ஒரு ரேர் கேட்டகரி ஆஃப் பீப்புளால் மட்டும்தான் முடியும். இன் விச் த ஃபர்ஸ்ட் இஸ் ஒட்சுசுகி த காட் லைக் கேரக்டர்ஸ் அண்ட் த செகண்ட் இஸ் 10 டேல்ஸோட ஜின்சுரிக்கி. இந்த ரெனே ஷாரிங்கான் வந்து ஷாரிங்கான் அண்ட் ரெனேகான் மாதிரி தன்னோட யூசர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பவர்ஸ் கொடுக்காம சேம் டு சேம் பவர் தான் கொடுக்கும். இன் விச் first is the infinite Tsukuyomi activate பண்ற power which is the most powerful genjutsu in the whole Naruto world. Then the second is ஒரு space time ninjutsu control பண்ற power. Then the third is dimensional manipulation ability also known as Amino Minake அப்படின்னு சொல்லிட்டு. Then the fourth is Kekemora-ன்னு சொல்ற ஒரு டேஞ்சரஸான ability. இந்த Kekemora-ல என்ன ஆகும்னா நீங்க உங்க அட்டாக்கோட முன்னாடி இருக்க அப்போனண்ட்டை ஒரு வாட்டி டச் பண்ணிட்டாலே அந்த அப்போனண்ட் வந்து ஃபுல்லா தூசியா மாறிடுவாங்க. இந்த ஃபுல் நருட்டோ வேர்ஸ்ல இதை வந்து அஃபிஷியலாக 2 பேர் தான் அச்சீவ் பண்ணாங்க. த ஃபர்ஸ்ட் இஸ் காகுயா த ஒட்சுசுகி அண்ட் த செகண்ட் இஸ் மாதாரா as the Jinchuriki of the 10 tails. இதை வந்து 2 பேரும் அஃபிஷியலாக அச்சீவ் பண்ணியிருந்தாலும் த ஃபுல் பொட்டன்ஷியலில் யூஸ் பண்ணது ஒரே ஒரு ஆள் தான், அது வந்து ஒட்சுசுகி காகுயா தான். மேக்கிங் இட் நியர்லி 1 in a million chance to win against her. அண்ட் இங்கே வர வீடியோ வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சீரியஸாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த 12 மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஐஸில் உங்களோட ஃபேவரட் ஐ எதுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம உங்கள் நருட்டோ ஃபேனாக இருக்க ஃப்ரெண்ட் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. நான் ஜானே.